சாந்தி. இன்று 27/12/2024 காலை முரளி பாபா குழந்தைகளை பார்த்து, இனிமையான குழந்தைகளை, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. என்னுடைய விளக்கம் சொல்கிறேன். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. மாயை என்றால் யாரு? ராவணன். ராவணன் என்றால் யாரு? காமம், குரோதம், பற்று, ஆங்காரம், பேராசை. இந்த 5 விகார குணங்கள் தான் மாயை. இந்த மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது சிவபாபா முகவழி பிரம்மாவை தேர்ந்தெடுத்து அவர் மூலம்தான் நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது என்று தலைப்பில் சொல்கின்றார். கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? எந்த குழந்தைகள் மீது அன்பு தானாக ஏற்படுகிறது? அதாவது அனைவருடைய அன்பும், சாதா அன்பு ஒருத்தருடையது மட்டும் இல்லை, அனைவருடைய அன்பும் தானாக எப்படி ஏற்படுகிறது? எந்த குழந்தைகள் மீது ஏற்படுகிறது? பதில் சொல்லுகின்றார் இறைவன். முதலில் அனைத்து விஷயங்களும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பு தானாகவே ஏற்படும். முதலில் அனைத்து விஷயங்களையும் படிக்க வேண்டியது, அதை புரிந்து கொண்டு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். தாரணை என்று பாபா குறிப்பிடுவார். அதுபோன்று முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு, தாரணை செய்துவிட்டு, பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியும். நாம் அறகுறையாக சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆகவே நாம் தெளிவாக படித்துவிட்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பு கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்பார்களா? ஏற்க மாட்டார்கள். ஆகவே தனக்கு முதலில் தாரணை செய்து கொண்டு பிறருக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் பண்டிதர் போல் ஆகிவிடுகின்றனர் என்று இந்த கேள்விப்பதிலில் சொல்லுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டியவை. பாயிண்ட் 1: மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக என்றால் நினைவு தூண் ஆவதற்கு மிகவும் குறைவாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும். அசைவுகளின் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது என்று முதல் பாயிண்டில் இறைவன் சொல்கின்றார். 2வது பாயிண்ட், தனது நடத்தை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி போல ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மங்களை வென்ற நிலை அடைய வேண்டும். விகாரமற்றவராகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். நாமும் விகாரமற்றவர்களாக ஆகி மற்றவர்களையும் விகாரமற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று 2 பாயிண்ட்களில் இறைவன் குறிப்பிடுகின்றார். வரதானம்: தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிறினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிறினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக.
எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு ஏற்படுகிறதோ, நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகிறது. ஆகையால் உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர். தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சக யோகிகளாக ஆக்கி முன்னேறுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகிறது. ஸ்லோகன்: சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்களெனில் அதன் சகயோகம், அதாவது அதனுடைய ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகனை மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். சங்கல்பம், எண்ணம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்களெனில் அதன் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று இறைவன் அருமையாக சொல்லுகின்றார் இந்த வாணியில். முழுமையாக படிக்க வேண்டும். முழு வாணியையும் அந்த வாணியை சென்டருக்கு சென்று வாங்கி அதை படிக்க வேண்டும். பிடிஎஃப் வருகின்றது, ஆடியோ வருகின்றது, வீடியோ வருகின்றது. எல்லாவற்றையும் கேட்டு அருமையாக படித்து நடைமுறைப்படுத்தி அனுபவித்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். எல்லோரும் பக்கத்தில் சொல்லும்போது ஒருவரும் கேட்க மாட்டார்கள். சுனாமி வருகிறது, யாரும் கேட்கவில்லை. கொரோனா வருகிறது, கொரோனா என்று சொல்ல மாட்டார். இறைவன் எல்லாம் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள், அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாம் வாங்கி வச்சுக்குங்கோ அப்படின்னு தான் சொல்லுவார் பாபா. அப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் சொல்லிட்டாரு. இனிமேல் கிட்ட நெருங்கிட்டோம். எல்லாரும் நல்லவர்களாக மாறி இறைவனுடைய தொடர்பில் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பார். நன்றி. ஓம் சாந்தி.